அப்புறம் நான் இப்போ சமீபத்தில யூடியூப்பில் தான் ரம்யாவை பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு தோணுச்சு. அப்புறம் எனக்கு தோணுன மாரி அந்த பொண்ணுக்கும் தோணும் அப்படின்னு நெனச்சேன். அப்புறம் ஆரம்பத்திலே இந்த மாரி டிவோர்ஸு, அப்புறம் இப்போ மறுபடியும் பிரச்சனை, இதெல்லாம் பார்த்து யோசிச்சுட்டு, அப்புறம் நானா யோசிச்சேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த பொண்ணு ரம்யாங்கிற பொண்ணு என்ன உண்மையா நேசிக்கிறியா அப்படின்னு கேட்குற மாரி இருந்துச்சு. என்ன ஏமாத்த மாட்டியா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குற மாரி இருந்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த மே 2ஆம் தேதி நான் தாலி கட்டினா தானே உன் கழுத்தில் இருக்கிறேன்னு சொல்லுவாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் என்னுடைய திறமை அறிவை யூஸ் பண்ணி அப்புறம் அந்த திருமணம் பண்ண மாதிரி அப்படி தாலி போடுவாங்களே அது மாதிரி நான் தான் பண்ணேன். பண்ணிவிட்டு அப்புறம் எல்லா ஃபோட்டோஸையும் வந்து யூடியூப்குள்ளார அப்லோட் பண்ணி வச்சேன். எதுக்காகனா இதனால தான் ரம்யாவை மிரட்டுறதுனால தான் இதெல்லாம் பண்ணேன் நான்.